தாத்தா, இன்றைக்கு மறுபடியும் உங்களுக்கு வணக்கங்கள் செய்கிறோம். செய்யுங்கள். பெற்றுக்கொள்கிறேன். பெற்றதற்கு உங்களுக்கு நன்றி. ஓகே தாத்தா, இன்னொரு விளையாட்டுத்தனமாக சில கேள்விகளை கேட்கிறோம். அதற்கு நீங்கள் விடையளிப்பீர்கள் என்று நம்புகிறோம். நினைக்கிறோம் இல்லை, நம்புகிறோம். ஓகே, உங்கள் விசுவாசம் உங்களுக்கு பழைய தரும். ஓகே, என்ன கேள்வி என்னவென்றால், பாருங்கள் தாத்தா, இந்த பிரெட் எப்படி இருக்குது? பசுபசான சாஃப்டாக நல்லா இருக்குது. அதே மாதிரி பி ஃபார் பிரெட். ஓ, அப்படி வரீங்களா? இல்லை தாத்தா, இப்படியும் வரும். ஓகே, நீங்கள் எப்படின்னா வாங்க, நான் தயாராக இருக்கிறேன். பாருங்கள் தாத்தா, இந்த பிரெட்டு எப்படி சாதுவாக ஒரு மாதிரி சாலிடாக முழுமைய வடிவத்தில் இருக்கிறது. அதே போல் பி தாத்தா, பி அதான் ஏபிசிடிஎஃப், அந்த செகண்ட் ஹெல்த், பி ஃபார் பிரெட். அந்த பி கூட அதனுடைய வடிவமைப்பு ஒரு மாதிரி முழுமையாக காணப்படுகிறது. பிரெட்டு மாதிரியே காணப்படுகிறது என்று சொன்னாலும் சொல்லலாம். ஏன் அது அந்த பி மட்டும் அப்படி இருக்கிறது? இந்த சியை பாருங்கள், அது முழுமையாக இல்லை, எங்கேயோ அங்கே கட் ஆயிடுது. ஏ பாருங்கள், வாலும் காலுமாக இருக்கிறது, கையும் காலுமாக இருக்கிறது, கால்களும் தலையுமாக இருக்கிறது. மற்றபடி ஜே எடுத்துங்கோ, அது கூட அப்படி வந்து அப்படி கொடை மாதிரி ஒரு முழுமை அடையாமல் இருக்கிறது. ஆனால் அந்த பி மட்டும் முழுமையை அடைந்திருக்கிறது. ஏன் அது சாஃப்டாக இருக்கிறது? ஏன் அது சொல்லுங்க பார்த்தா. எனக்கு இது ஒன்றும் பெரிய கேள்வியாக தெரியவில்லை. பெற்றுக்கொள்ள வேண்டிய விடையே அது. ஏனென்றால் அது ரொம்ப குளுமையான நிலைமையிலே இருக்கிறது. இந்த பக்கமாக பார்த்தா ஏ, அந்த பக்கத்தா சி, ஏசி. நமக்கு ஏசி இருந்தாலே ஒரு குளுமையாக இருக்கும் இல்லையா? எப்போதுமே அந்த பி ஆகப்பட்டது ஏசிக்கு மதியத்திலே இருக்கிறது, ஏவுக்கும் சிக்கும் மதியத்தில். ஏசியிலேயே அது ஏசிக்கு மதியத்திலேயே இருப்பதால் அது குளுமையாக ஒரு முழுமையாக சாஃப்டாக இருக்கிறது. தாத்தா, 100க்கு 100. ஓகே, இன்னொரு கேள்வி தாத்தா. நன்றி ஃபார் உங்களுடைய பதிலுக்கு. மற்றொரு கேள்வி தாத்தா, இந்த மரங்கள் எல்லாம் இருக்கிறது, ஸ்டம். நீங்கள் ஒரு வீடியோவில் கூட ஸ்டம், அப்புறம் தண்டு எப்படின்னு சில வார்த்தைகளை உபயோகித்திருக்கிறீர்கள். அந்த மரம் ஏன் அவ்வளவு அந்த ஸ்டம் சொல்லலாம்ல, அந்த மதியத்தில் இருக்கிற பாகம் ஏன் அவ்வளோ வலிமையாக இருக்கிறது? எப்படி தாத்தா, ஏன் அவ்வளோ கெட்டியாக இருக்கிறது? அதை நம்பி அத்தனை கிளைகளும் இலைகளும் காற்றடித்தாலும் அது விழாமல் ஏன் அவ்வளோ வலிமையாக இருக்கிறது? இதுவும் எனக்கு அது பெரிய கேள்வியாக தெரியவில்லை. பெற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய விடையை. ஏனென்றால் அந்த தண்டுக்கு, அந்த மரத்திற்கு 2 புறமும் சாப்பாடு. நமக்கெல்லாம் எங்கே சாப்பாடு? வாயில் ஒரு பக்கத்தில் தான் நாம் சாப்பிடுகிறோம். அதனால தான் நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம். ஆனால் இந்த மரங்களுக்கு, இந்த தண்டுகளுக்கு, ஸ்டம்முங்களுக்கு ஏன் அவ்வளவு அது அவைகள் ஏன் அவ்வளோ இறுதியாக ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்கிறதுன்னு கேட்டால், அதற்கு இருபுறமும் சாப்பாடு, நம்மளுக்கு ஒரு புறம் சாப்பாடு. அந்த மரங்களுக்கு இருபுறமும் சாப்பாடு கிடைக்கிறது. அதான் அதுக்கு 2 வாயா? அப்படித்தான் வைத்துக்கொள்ளுங்களே. இலையியல் மூலியமாக அவைகள் வெளிச்சத்தையும் காற்றையும்
பாலும் பழம் மாதிரி அஹ், அது உணவை பெறுகிறது. அந்த தண்டுகள் இலைகளின் வழியாகவும் உணவு பெறுகிறது. கீழ்ப்பழத்தில் வேர்கள் இருக்கிறாரோ ரூட் ரூட் அந்த ரூட்டுகள் வழியாகவும் அந்த உணவை பெறுகிறது. தண்ணீரை பெறுகிறது, மண்ணில் இருக்கும் உரத்தை பெறுகிறது, ஒழுவை பெறுகிறது. மேலும் கீழும் அதற்கு ஊட்டம் கிடைத்தால் அது எப்படி தான் இயல்பையாக இருக்க முடியும்? இரண்டு பக்கமும் அதற்கு உணவு கிடைப்பதால் அது வலிமையாக இருக்கிறது. மரக்கட்டம் மாதிக்கிறான்றாங்க, அது மாதிரி வலிமையாக இருக்கிறது. ஏன்? மேலும் கீழும் உணவு இலைகளின் வழியாக அது உணவு பெறுகிறது, சூரிய வெளிச்சத்தையும் காற்றையும் பெறுகிறது. வேர்கள் பூமியின் சக்தி பெறுகிறது, தண்ணீரை பெறுகிறது, உரத்தை பெறுகிறது. அதனால்தான் அவைகள் வலிமையாக இருக்கிறது. மரம் தாத்தா உங்களுக்கு இப்போ கூட 100க்கு 100 ஓகே சொல்லுங்களேன். ஒரு தாராள மதிப்பீடு இருக்கு. நன்றி, சாரி, நன்றிகள். ஓகே, எதிர்பார்க்கிறேன். நாங்களும் ரெடி பண்ணுறோம் வேறு கேள்விகளை. ஓகே சொல்லுங்களேன் தாத்தா, வணக்கம்.